ஊக்கமூட்டும் உளவியல். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா இருக்கலாம், இல்ல அன்றாட உணவுக்கு தினமும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஹோம் மேக்கரா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தினசரி பிரச்சனை வர்றது ரொம்பவே சகஜமான விஷயம். ஆனா அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் கொடுக்குதா, அதனால மன கவலைகள் கொடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பியர் பிரஷர், அதாவது சக மனிதர்களால் ஏற்படும் குழப்பம். இப்படி கூட இருக்கும். ஒரு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜஸ்லயோ ஈவன் ஆபீஸ்ல கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் தான், எங்க கூட நீ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா உடம்புக்கு ஒன்னும் ஆயிடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஸ்மோக் பண்ணா, சிகரெட் பிடிச்சா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ சப்ஸ்டன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு பழக்கம் படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட பழக்கத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷர் நடக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பாருங்க. நம்பர் 2, இந்த மாதிரி பியர் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும்போது நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை எப்படி அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்பர் 3, அந்த பர்சன் கிட்ட எப்படி கிளியரா கம்யூனிகேட் பண்றது அப்படின்றதும் யோசிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ ஒரு புது மன தம்பதியர் இருக்காங்க, ஒரு திருமணமாயி கொஞ்ச நாள் ஆனவங்களும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து மன ஒத்துமையோட அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பிறகு குழந்தைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு நெய்பர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, கொலீக்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ அவங்க வந்து இன்னும் குழந்தை பிறக்கலையா, இன்னும் நீங்க பிளான் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது இந்த தம்பதியர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இல்லாம இவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, யார் அந்த கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கிட்ட பொலைட்டா நீங்க இந்த மாதிரி கேட்கறதுல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு நம்ம கிளியரா தெளிவா சொல்லிட்டோம்னா அவங்க அடுத்த முறை நம்ம கிட்ட அந்த மாதிரி, அதாவது உங்ககிட்ட அந்த மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க. நீங்களுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாக மாட்டீங்க. நம்பர் 4, இந்த மாதிரி யார் இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து எந்த வித ஒரு கில்ட் ஃபீலும் இல்லாம, எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம, எந்த ஒரு சாரி ஃபீலிங்கும் இல்லாம தெளிவா எனக்கு இதுல விருப்பம் இல்லை, நோ சொல்ல பழகிட்டு அவங்ககிட்ட நோ சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பியர் ப்ரெஷரை நம்ம எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி வெளில வந்துட முடியும். ஸோ இதையும் மீறி எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னா கண்டிப்பா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட அணுகி இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் நம்ம தேடிக்கலாம். இந்த தகவல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.